இந்த மாடு அந்த மாடு சிவகங்கை மாட்டம் மடப்புறம் போகுது 132 அந்த மாடு எது முடிச்சிய? இந்த கிட்ட வாங்க அங்க வாங்க. 2 பெரிய காளை. பெரிய காளை. எவ்வளவு சொன்னாங்கண்ணா? விலை 1.60 சொன்னாப்ல. 1.32க்கு முடிச்சிருக்கு. 1,32,000. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறாங்கண்ணா? திருப்பணம் பக்கம் மடப்புறம் வருது. சரி சரி. திருப்பணம் பக்கம் மடப்புறம் சிவகங்கை மாவட்டம். 1.32 மாடு. சரி சரி. எத்தனை பல்லுண்ணா? பல்லு வந்து கடை சேர்ந்துருச்சு. ஒரு கோப்பா ஆகுது. என்ன எத்தனை வருஷம்? 10 வருஷம் வச்சு ஓட்டுவோம். 10 வருஷம் உழைக்கும். 10 வருஷம் உழைக்கும். அப்புறம் திருப்பி கொண்டு வந்துருவீங்களா? ஆமா, பல்லெல்லாம் வயசான இதே வியாபாரி பாப்பீங்களா? ஆமா, இதே வியாபாரி பார்த்து இங்கேயே கொண்டு வருவோம். அப்படியா? இதே வியாபாரி கொண்டாந்து மலப்பாறை இங்கேயே கொண்டு வந்து விற்போம். இன்னும் 10 வருஷம் ஓட்டுவோம். அதான் அந்த 10 வருஷம் உங்களுக்கு லாபம். லாபம் தான். அதே காசுக்கு நாங்கள் விற்றுருவோம். சரி. அதே காசுக்கு 1.32க்கு விற்றுருவோம். லாபம் தான். அப்போ இவரு கமிஷன் கொடுக்கணுமா? கமிஷன் 1000 ரூபா கொடுக்கணும் மாட்டுக்கு. அப்படியா? ஆமா. சரி சரி. அவரு வாழணும்ல. அப்புறம் அவங்க பேசி நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து அவங்க பேசி முடிக்கணும். சரி சரி. மாடு ஏதாவது போகல வரேன்னா இவங்க திருப்பி கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். அதனால போற மாடு தான் இவங்களுக்கு கொடுத்தாதே சரியா வரும். சரி சரி. அதனால இவங்களை வச்சுட்டே மாடே வாங்கணும். நம்மளா வாங்கினா அது சரியா வராது. கமிஷன் ஒரு மாட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். மாட்டுல குறை இருந்துச்சுன்னா யார் பதில் சொல்றா? இடையில உள்ள ஆளு தான் பதில் சொல்லி பேசி முடிக்கணும். ரெண்டாவது அதை பார்த்து நல்ல மாடான்னு பார்க்கணும், சுழிய பார்க்கணும், கால்நடையா பார்க்கணும், தும்முளை பார்க்கணும், கொம்படியை பார்க்கணும். அதுல 1000 ரூபா போனா ஒரு மேட்டரே கிடையாது. கிடையாது. சரி சரி. கொடுத்தாத்தே எங்களுக்கு அது வந்து நிற்கும். சரி சரி. வண்டி ஓட்டினா சரியா ஒரு விவசாயத்துக்கு விவசாயம் வேற காலம் இது மட்டும் இருக்கு. இது பார்த்து வாங்கியிருக்கீங்க. பார்த்து வாங்கியிருக்கோம். காலு நல்ல அழகா இருக்கு. சரி, அதனால கொடுக்கலாம். ஆமா. சரி, கண்டிப்பா கொடுக்கலாம். வாங்குறவங்க நல்லா இருக்கலாம், கொடுக்குறவங்க நல்லா இருக்கலாம். இன்னும் விலை எப்படி இருக்குண்ணா? விலை சுமாரா இருக்கு. பரவாயில்ல, வாங்கலாம். ஆமா, வாங்க. இல்ல பதமும் இல்ல. சரி. 29 தர்றேன். இன்னும் கணக்கு முடிக்கல. தர்றேன் நான் எங்கேயோ போறேன். வாங்க தலைவர், வணக்கம். விவசாயி தாங்க. பச்சை தூள் போட்டுக்கார விவசாயம் தான் இருப்பாரு. நாளைக்கு இப்போ யூடியூப்ல போட்டீங்கன்னா ஃபேமஸ் ஆயிருவியா? எல்லாம் போஸ் எடுக்கணும். மாடு ரெண்டு ஒன்றா பிடிக்கா. விற்பனைக்கு கால மனசில் விட நீ கால கட்டைக்கு பணம் கூட மாடு எங்கே போடாது இருக்கிற
போன வாரம் எம்மனு கேட்டேன், நான் ஓட்டு பணம் கொடுங்க. அம்மானு கேட்டேன், நான் என்ன கொடுக்குறது? போஸ் கொடுக்க மாட்டேன். இது எத்தனை பல்லு காலண்ணா? 6 பல்லு. ஆமாம், காங்கேயங்கால. வண்டி மாடா ஏர் மாடா? வண்டி மாடு தான். வண்டி மாடு. ஆமாம். ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க? நாங்கள் 1,25,000 சொன்னோம். 75,000. 75. 75. 1,75,000. ஆமாம். நீங்கள் வியாபாரியாண்ணா? இல்லை, சரி சரி. அவர் எவ்வளோக்குண்ணா கேட்குறாரு? 1,50 கேட்குறாரு. 1,80,000 கொடுக்கல. ஆமாம். கூட ஒரு 10 ரூபா வந்தால் கொடுப்பீங்களா? 1,60,000 வந்தால் கொடுத்துருவீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 98 65 48 88 55. இது மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்கு. வந்தால் வாங்கிடலாம். 4 ஜோடி இருக்கு. 4 ஜோடி இருக்கு. ஆமாம். எல்லாம் இதே மாதிரி இருக்கும். சரி. வாடா. பெரிய காலையா கொண்டு வந்திருக்கியா? இந்த வீட்டு பெரிய காலை தான். பல்லு சின்ன பல்ல கடமளப்ப. சரி. இது வண்டி மாடாண்ணா? வண்டி மாடு. காலை ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? இது 2.5 லட்சம் ரூபா சொல்கிறோம். 2 காலை 2.5 லட்சம். 2.5 லட்சம். சார் நீங்கள் முன்னாடி பெரிய காலை கொண்டு வந்தீங்கல்ல? அவனே தான். சரி சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? ஐயலூர். சரி சரி. அரியலூர். ஐயலூர். எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 2.30 கொடுக்குறோம். 2,30,000 வந்தால் கொடுத்துருவீங்க. நீங்கள் வியாபாரி? மணப்பாறை வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 95 85 24 38 83. இந்த மாதிரி பெரிய காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். நல்லா உழைக்கும். அப்படி தானே? என்ன எத்தனை வருஷம் உழைக்குண்ணா? இன்னும் 5 வருஷம் வரும். 5 வருஷம். 5 வருஷம். 15 வருஷம். இவ்வளோ நாள் உழைக்கும். அது நம்ம வச்சுக்கிற பொறுத்தா இருக்கு. சரி. வண்டி மாடாண்ணா? வண்டி மாட்டுக்கு? வண்டி மாடு உழவுக்கு. சரி. விவசாயம் உழவுக்கு பழகுனதா? இல்லை, இன்னும் பழக்கலை. போய் தான் கொண்டு தான் பழக்கம். என்னதான் பழக்கணும்? அப்படி சரி. பல்லு போட எவ்வளோ நாள் ஆகுண்ணா? இன்னும் பல்லு போட 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். 2 காங்கையும் கண்டு வாங்கியிருக்கலாண்ணா? விவசாயத்துக்காண்ணா? எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? கள்ளக்காமட்டி. சரி. ஜோடி எவ்வளோண்ணா சொன்னாங்க? சூடு 50,000. 50,000 சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? நாங்கள் 49,000 வாங்க. 49,000. காலை நல்ல காலைன்னு வாங்கிட்டீங்களா? எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்கண்ணா? இதுவா? இது மேலே 1 வருஷம் வச்சுருப்போம். திருப்பி வளர்த்து திருப்பி கொடுத்துருவீங்களா? திருப்பி கொடுத்துருவோம்.
நம்ம சின்ன கலச்சுக்காரா முடியாது. நல்லா எடுக்கணும் நல்லா எடுக்கணும் நல்லா நேராக போட்டு எடுப்பா மாட்டுக்கரையா பெரிய வேலையா இருக்கு. ஆமாங்க, பெரிய வேலை தான். வண்டிக்கு வாங்கினா மணல் வண்டிக்கு பல்லு வச்சுன்னா பல்லம் சேர்ந்துருச்சு. ஒரு வயசு இருக்குங்க. 1,25 வாங்கியிருக்கு. 1,25,000 மணல் ஓட்டுக்கு சொன்னாங்கண்ணா. 1,25,000 வாங்கி கொடுத்துருக்கீங்க. போகுதுண்ணா பள்ளி பக்கத்தில் பாப்பனப்படி போகுது. ஓ சரி சரி. பழம் நல்லா உழைக்கும். நல்லா உழைக்கும். எல்லா வேலை கேட்டுதான் கேட்டுதான். எத்தனை வருஷம் உழைக்கும்? அது என்ன 10 வருஷத்துக்கு உழைக்கும். அது ஆயுசு இருக்க வேலை உழைக்கும். சரி வேணா பாப்பா. எவ்வளோண்ணா? 75 ரூபா சொல்கிறாப்புல அவர். சரி 75,000. ஆமாம். பல்லு போட்டேண்ணா? பல்லு போட்டா? பல்லு போட்டுதானே? நண்டு காங்கேயம் கண்ணுங்க. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? விலை 85 ரூபா சொல்லுதுங்க. 85,000. பல்லு எப்போ போடுவேண்ணா? பல்லு இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வயசு ஆகுது. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? காங்கேயத்துலேருந்து வருதுங்க. சரி, காங்கேயத்தில். காங்கேயத்தில். நீங்கள் வியாபாரி? வியாபாரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 80 ரூபாய்க்குள்ளே வந்தால் கொடுத்துருவோம். சரி, 80,000 கொடுத்துருங்க. ஆமாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 944ங்க 23 12 598ங்க. இந்த மாதிரி கண்டு வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாங்க. இது வந்து ஒரிஜினல் கண்டு. ஒரிஜினல் காங்கேயத்து கண்டு. அதனால இந்த கலர் அப்படி இருக்கும். அப்படியே அதனால அதுக்கு ஒரு ரேட் உண்டு. ஆமாங்க. சரி சரி. மாடு விற்கிற நான் மாடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ என்னமோ அவர் கையில் கொடுத்துவா. எங்க மாடு ஆயிரம் இருவேன். ஆசைப்பட்டுதானா வாங்குறேன். ஆசைப்படாம சொன்னீங்க கேட்டுட்டு இருக்க எல்லாம் உடச்சு விடுறீங்க. நீ தர ஆமா சொன்னதுதான். அதுக்கு கேட்டுட்டு இருக்க பாக்குறீங்க. அப்புறம் அந்த சொல்றேன் அங்கிட்டு கைட்ட விட மாட்டேங்கிறீங்க. சொல்ல மாட்டேன். கும்பிட்டு வாங்க. 75,000 கொண்டு கட்டலாம். விலை அவங்க மாடு கேட்டுக்கிட்டு அந்த நோட்டு மட்டும்
அதை பார்த்தியா மாடை வாங்குறதுக்கு இத்தனை நாளையா ஊருக்கு வாங்கிட்டு போறாங்கண்ணா மாடு பொள்ளாச்சி மாடு பொள்ளாச்சிலேருந்து இங்கே படிக்கட்டு வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. வழக்கு வாங்கிட்டு எந்த ஊருக்குண்ணா? அது போகிறது இங்கே பையம்பட்டி சரி. பையம்பட்டி போகிறாங்க. 75,000 முடிஞ்சிருக்கு. 75,000 முடிஞ்சிருக்கு. நீ செலவு இருக்குது, வண்டி வாடகை இருக்குது, பேட்டை செலவு இருக்குது, ஓ சரி. கூட வந்த ஆளுகளுக்கு கூலி கொடுக்கணும். 80 ரூபா ஆயிரும். ஒரு 5 ரூபா கூட ஆயிருமா? ஆமாம் ஆயிரும். 80,000 ரூபா பிடிக்கும் 80,000. ஓ 80,000. சரி. எல்லாம் ஒரு ஆசை தான். 80,000 ரூபாய்க்கு கொடுக்கலாமண்ணா? கொடுக்கலாம். நீ ஒரு காய அடிச்சு காது அடிச்சு ஒரு 6 மாதம் வளர்த்தன ஒரு 2 படி உயரம் வந்துருச்சுன்னா மாடு கூட வைக்கும். ஒரு ரூபாய்க்கு மேலே வந்து போகும். 1 லட்சம் தாண்டிடும். ஒரு 6 மாசத்துல. இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு உண்டியல் தான். ஓ சரி. உண்டியல் தான். ஓ அப்படியா? விவசாயிக்கு வந்து விவசாய மக்களுக்கு வந்து இது மாடு கண்டுகள் கோழிகள் எல்லாம் வந்து ஒரு உண்டியல் காசு மாத்தான். போட்டு வச்சா என்னைக்கு அந்த காசு இருக்கும். என்னைக்குனாலும் லாபம் தான். நம்ம உண்டியல்ல போட்டா அந்த போட்ட காசு இருக்கும், போடாட்டா அந்த அது மட்டும் தான் இருக்கும். என்னைக்கு நட்டமாகாது. ஒரு ஆளுக்கு வட்டி வாசி கொடுத்துட்டு அவன் தருவானோ தரமாட்டானோங்கிறதுக்கு பயம் இல்லை. காலையில் எந்திரிச்சு நம்ம பொருளை பார்த்தோமா நம்ம காசு இந்த இருக்கு போட்டு வச்சோம்னா அதுக்கு தீவன செலவு போட்டு வச்சோம்னா என்னைக்குனாலும் நம்மளுக்கு ஒரு 5 ரூபா இருக்கும். அதில் இருக்கும் மன நிம்மதி. ஆமாம். அதுக்காண்டி இதில் எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உள்ள எவ்வளவோ நியோ மேக்ஸ்ன்றாங்க, அது மேக்ஸ்ன்றாங்க, கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை போச்சு அப்படின்றாங்க. அதுக்கு இது காலையில் எந்திரிச்சோமா நம்ம காசு இந்த இருக்கு அப்படி நிம்மதியாக இருக்கலாம்ல. என்னைக்கு விற்றாலும் நமக்கு உழைப்பும் லாபம் தான். அதுக்காக சும்மா வாங்கிட்டு கட்டிக்கிட்டோன்னா அதுவும் ஆகாது. வாங்கி கட்டிட்டோம்னா அதுக்கு பக்குவம் பார்க்கணும். நம்ம காலையில் எந்திரிச்சு பல்ல விளையிட்டு ஒரு டீயை குடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு 1/2 கிலோ பருத்தி கொட்டை வைக்கணும், தவிடு வைக்கணும், ஏதோ அதுக்கு செலவு பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி பார்க்கணும், அது மாதிரி பார்க்கணும். பார்த்தா லாபம். பார்த்தா லாபம். சரி.